இது பாருங்க எஸ்கே, போன தடவை கோயில் காரியத்துல ப்ராப்ளம் வந்த மாதிரி இந்த தடவை வந்துடக்கூடாது. பார்த்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும். நீங்க கவலையே பட வேண்டாம். டைம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். இந்த தடவை எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். நமஸ்காரம் மாமி, சௌக்கியமா? சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? விசாரிக்கிறதுலாம் நன்னா விசாரிங்கோ. ஆனா கோவில் விவகாரம்னா கோட்டை விட்டுருங்கோ. எஸ்கே, மாமிக்கு வாய் நீளம். ஆமாண்டா, நேக்கு வாய் நீளம், நோக்கு கை நீளம். பேச வந்துட்டான். எதுக்காக வரவா போறவாட்டெல்லாம் வெட்டி வம்பு இழுத்துட்டு இருக்காய்? நான் எதுக்குடா வம்பு இழுத்துட்டு இருக்கேன்? அவன் தானே நேரா என் வம்புக்கு வரான். இந்த பர்றா, நோக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. காத்தால இருந்து அந்த டேபிள்லயே இருக்குடா. இத யாரும் எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட குடுக்கணும்னு தோணவே இல்ல பாரு. எல்லாத்துக்கும் நான் தான் வரணும். இன்னைக்கு சொல்றேன்ல, என்னைக்கு இருந்தாலும் நீ தான்ல என் வீட்டு மருமக. எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது மகேஷோட தான். பார்வதி, பாரு, நன்னா பக்கடே உட்காந்து காபி குடிச்சுட்டு வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது உனக்கு? ஏ, இந்த ஆத்துல ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் கிடையாதா? தாராளமா குடிக்கலாம். ஆனா என்னோட மான மரியாதையில கப்பல் இருக்கு, நீ காபி குடிச்சுட்டு இருக்காய். எதுக்கு ஆத்துல உட்காந்து குடிக்கிறாய்? வெஸ்மாமரத்துல டிகிரி காபி கிளப்னு ஒன்னு ஓபன் பண்ணிருக்க, அங்க போய் உட்கார்ந்து தான வக்கடையா குடி. வா மாதவா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அக்கா, நீ எனக்கு கல்யாண பத்திரிகை ஒன்னு கொடுத்தியே, அது என்னோட காரிய பத்திரிகைக்கா. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போறதா பத்திரிகை வந்திருக்கு சம்பந்தியத்துல இருந்து. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் ஆசீர்வாதம் பண்ணி அஷ்டதை போட்டு அவமானப்பட்டு திரும்பி வரலாம். வா. என்ன நான் உளறேன்? அவ ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங்னு சொல்லிட்டு நான் போயிருக்கா. அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? நான் உளறேனா? ஏண்டா, வயசுக்கு வந்த பொண்ணு ஹைதராபாத் போயிருக்காளே, இவ யார்கிட்ட சொல்லி இருக்கணும்? வீட்டுல நம்ம 2 பேரும் பெரியவா இருக்கோம் இல்லையா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? அவ என்ன புதுசா ஊருக்கு கிளம்பி போறா? ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு எப்பவும் போற மாதிரி பொட்டியை தூக்கிட்டு கிளம்பினா. இப்ப அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளை கூட்டின்னு வரத விட்டுட்டு உங்க அக்கா ஊதுற சங்குக்கெல்லாம் மாடு மாதிரி தலையாட்டின்னு நிக்காதீங்க. டேய் மாதவா, என்ன பாடுகிறீங்க நீ? அப்பா நிறுத்துங்க, அம்மா அடிக்காதீங்க. அம்மா எந்த தப்பு பண்ணலப்பா, நீ விடுமா, அடிக்கட்டும். இந்த பிராமணனுக்கு அதை விட்டா வேற எதுவும் தெரியாது. இனிமே இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நாக்க பிடிக்கிட்டு சாவுடி, சாவு. நான் போறேன். மானங்கிட்ட குடும்பம், சரியான மானங்கிட்ட குடும்பம். அக்கா, 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 இத விட்டு போகாத. கொஞ்சம் நில்லுங்க. இது பாருங்க, அவர் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்காரு. நீங்களும் கண்டதை பேசி அவரை மேல மேல அழ வைக்காதீங்க. இப்ப நீங்க ஆத்து விட்டு போயிட்டா அந்த தப்பெல்லாம் சரியா போயிடுமா? நன்னா பேசுவேடி, நன்னா பேசுவேன். என் தம்பி மடியில உட்கார்ந்துட்டு தாரவாத்து கொடுக்க வேண்டிய நம்மாத்து பொண்ண வேத்து ஜாதிக்காரா கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஐயோ, என் உடம்பே நடுங்கிறதுடி. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அக்கா, அதுக்காக நீ இந்த ஆத்த விட்டு போகண்டாம். நாம போலீஸுக்கு போ. போலீஸ் ஸ்டேஷன் போனா நீங்க தான் அவமானப்பட்டு நிப்பேல். நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாரும் முன்னாடியும் மகேஷ் நான் இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்பா அம்மா எனக்கு தேவை கிடையாது, அவங்களை நான் தலைமொழிகிட்டேன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் அவமானம். நன்னா புரியும்படி சொல்லுடி. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகேஸ்வரி நம்மாத்து குழந்தை தானே. அவ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? 1 வருஷமோ 2 வருஷமோ, அதுக்கப்புறம் அவ எதிர்க்க வந்தா இங்க ஓடி போய் பேச மாட்டேளா? இல்ல நாளைக்கே பிரச்சனை நம்மாத்து குழந்தை கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா நீங்க ஓடி போய் உதவ மாட்டேளா? ஒரே வார்த்தையில உன் மனசு முழுசா மாத்திட்டாடா. நாளைக்கே மகேஸ்வரி இந்த ஆத்துக்கு வந்து வாசல்ல வந்து நின்னா நீயும் அவளோ அப்படியே கொஞ்சம் கொலாவுவேள். என்னால முடியாதுப்பா. எனக்கு மான மரியாதை தான் முக்கியம். போறேன். இனி இந்த ஆத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். போறேன். நான் முரட்டுத்தனமா பேசுவேன், யாரையும் மதிக்க மாட்டேன். ஆனா எங்க அம்மா எனக்கு உயிர் சித்து. அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நீ மகேஷ காதலிக்கிறியா இல்லையா? அவனை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். மத்த பொண்ணுங்க மாதிரி வஞ்சி வஞ்சி எனக்கு லவ் டயலாக்லாம் பேச தெரியாது. இந்த கல்யாணத்துக்காக ஆண்டி இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு உனக்கு எல்லாமே தெரியுமா? இந்த நேரத்துல போய் பேசிட்டு இருக்கியம்மா? இல்ல சித்து, அம்மா. இங்க பாருமா, இனிமே உனக்கு அம்மா அப்பா எல்லாமே அந்த ஆண்டிய போன ஆத்துக்காரி பரமுவன் தாம்மா. இந்த இஷ்டப்பா கெட்டவன் தான், திருமணம் பண்றவன் தான். ஆனா நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோம்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதம்மா.